பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த சிலுவையின் செய்தியினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை நான் அதிகமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதை பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் நாங்கள் ரோமர் அதிகாரத்துக்கு போவோம். அதற்கு போகிறதற்கு முதல் எல்லாரும் அந்த சிலுவையின் செய்தி என்றால் என்ன என்று மேலெழுந்த வாரியாக கொஞ்சம் அறிந்திருக்கிறது நல்லது. சிலுவையின் செய்தி என்பது குறிப்பாக அதாவது ஒரே ஒரு குறிப்பிட்ட நோக்கம், அதாவது ரட்சிக்கப்படுகிறது இலகுவான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சிலுவையின் செய்தியை சிலுவையின் செய்தி ரட்சிப்புக்கு பாவிக்கப்படுகிறது. அதே சிலுவையின் செய்தி கிறிஸ்தவர்களுடைய பரிசுத்தத்துக்கும் பாவிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்துகிற செய்தி தான் மிக முக்கியமான ஒரு செய்தி. என்னால் ரட்சிக்கப்படுகிறது மிகவும் இலகுவான ஒரு விஷயம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரோமர் 10:13 படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் ரட்சிப்பு மிகவும் இலகுவான விஷயம். அந்த ரட்சிப்பை பராமரிப்பதே மிகவும் கஷ்டமான விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பராமரிப்புக்கு சிலுவையின் செய்தி எந்தளவு தூரம் எந்தளவு தூரம் அது முக்கியமான அன்பு, அதாவது பங்களிப்பு கொடுக்கிறது என்பதைத்தான் நாம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். முற்றும் முழுதுமாக பரிசுத்தத்துக்கும் ரட்சிப்புக்கும் மட்டுமல்ல, பரிசுத்தத்துக்கும் சிலுவையின் செய்தி முக்கிய பங்கு அளிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இலகுவாக நாங்கள் ரட்சிக்கப்படலாம். ஆனால் ரட்சிப்பை பராமரிக்கிறதோ மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ ரட்சிப்பை பராமரிக்கிறதற்கும் என்ன விதமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அதே செய்தியில் நீங்கள் தொடர்ந்து நிற்க வேண்டும் என்றுதான் கொலோசியர் 2:6-7 தெளிவாக கூறியிருக்கிறது. அதை பற்றிய செய்தி தான் ரோமர் 6-7 அதிகாரத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலருக்கு முதலாவதாக ரோமர் அதிகாரத்தில் இருந்து எபிரேயர் அதிகாரம் வரை, எபிரேயர் புஸ்தகம் வரையும், ரோமர் புஸ்தகத்தில் இருந்து எபிரேயர் புஸ்தகம் வரையும் இருக்கிற 14 அதிகாரத்திலும் அவர் இந்த பரிசுத்தத்துக்கு இதனுடைய பங்களிப்பு என்ன, சிலுவையின் பங்களிப்பு என்ன என்பதை பற்றித்தான் ஏதோ ஒரு வழியாக கூறியிருக்கிறார். ஆனாலும் குறிப்பாக இந்த ரோமர் 6-7 அதிகாரத்தில் அதை பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6 அதிகாரம், 7 அதிகாரம், 8 அதிகாரத்தை பிரசங்கிப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் அதற்கு வருவதற்கு முதல் முக்கியமாக சிலுவையை பற்றி மேலெழுந்த வாரியாக நாங்கள் அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதற்காக ஒரு அடிப்படை வேத வாக்கியத்தை நான் தெரிவு செய்து அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் தொடர்ந்து என்னுடைய பிரசங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதற்கு நான் தெரிந்து கொண்ட வேத வார்த்தை 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை
சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி அந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இதை பற்றி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஏவி, பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக இதனை சொல்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இது மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவ சபைகளிலே அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையிலேயே குறிப்பாக மனுஷனுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய வரவிலக்கணம் என்ன என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த வேத வாக்கியத்தை தெளிவாக பூரண ஆவிக்குரிய அறிவை அவன் பெற்றிருக்க வேணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான சபைகளில் அதை பற்றிய பேச்சே எழுவதில்லை என்பதை மிகுந்த மனவருத்தத்தோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த 1 கொரிந்தியர் 2:2? அதற்கு போகிறதற்கு முதல் நாங்கள் ஜெபத்துக்கு போவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர், அதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே உபதேசத்தை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்போ இந்த 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்வது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் இந்த குறிக்கப்பட்ட வேத வாக்கியத்தை பற்றி கொஞ்ச நேரம் சொல்கிறது வழக்கம். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுடைய, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலும் நாட்டப்பட்டு இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் அதில் தான் விசுவாசம் என்றால் என்ன என்றது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை எப்படி நாங்கள் பின்தொடர்வது, எப்படி அதை பராமரிப்பது என்ற விவரமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்க வேணும். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் துரதிர்ஷ்டவசமாக வேறொரு இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறார்களே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனுஷன் விசுவாசிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் அதிகமாய் சொல்வதில்லை. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, அதை பற்றியே வேதம் முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி யார் அவர், அவர் எங்கிருந்து வந்தவர், அவர் என்ன செய்தார் என்ற முழு விவரத்தையும் அவரை பற்றி வேதாகமத்தில் தீர்க்க தரிசனங்களாக பழைய ஏற்பாடில் பல்வேறு விதமாக தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த இயேசு
கிறிஸ்து ஆர்? இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை மனுஷன் முதலாவதாக அறிய வேணும். அவர் காட் என்றதை அவன் அறிந்திருக்க வேணும். அவர் மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு பரலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஒரே ஒரு நோக்கத்திற்காக, பாவியான மனுஷனை பூரணமாக அவனை விடுதலை செய்வதற்கும் அவனுக்குள் இருக்கிற அந்த பாவத்திலே இருந்து பூரணமாய் அவனை விடுதலை செய்வதற்காகவே ஒரு மிஷனாக, அதாவது ஒரு தூது பணியாக அவர் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அப்ப அவரை பற்றி அறிய வேண்டிய விஷயம் ஏராளமாக இருக்கிறது. அதனை அறியாவிட்டால் இயேசு கிறிஸ்து, நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்பது ஒரு கிறிஸ்தவன் அறியாவிட்டால் சகலதும் அவனுக்கு தவறாகவே இருக்கும், சகலதும் பிழையாகவே இருக்கும், சகலதும் தாறுமாறாகவே இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவில பிளவிட்டால் எல்லாமே தவறல முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து ஆர் என்பதை, மேசியாவான அவர், ரட்சகரான அவர், அவர் ஆர், அவர் எங்கிருந்து வந்தார், அவர் என்ன செய்தார், அவரை பற்றி தீர்க்க தரிசனங்கள் என்ன கூறியிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆர் என்று சொல்லி ஒரு மனுஷன் முற்று முழுதுமாக அறிய வேண்டியவனாயிருக்கிறான். முதலிலே அவன் ஒரு சொற்பமாக அறிந்தாலும் அவன் கிறிஸ்தவனான பின்பு அவரை பற்றி அதிகமாய் அறிய வேணும். அதிகமான சபைகளில் அந்த அவர்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வேறொரு இயேசு கிறிஸ்து, சிலுவையில் சொல்லப்படாத வேறொரு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினால் அந்த விசுவாசம் நிச்சயமாக தவறாகவே இருக்கும் என்பது என்னுடைய உறுதியான முடிவு என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப முதலில் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். அடுத்ததாக அவர் சிலுவையிலே என்ன செய்தார், அவர் என்னத்துக்காக பூலோகத்துக்கு இறங்கி வந்தார், அவர் எனக்காக சிலுவையிலே என்ன செய்தார், தன்னை பலியாக கொடுத்தார், தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார், மரணத்தை தழுவினார், உயிர் தெழுந்தார், பாவத்திலிருந்து பிசாச முற்று முழுதுமாக சிலுவையிலே தோற்கடித்து சகலதையும் நமக்காக, மனுஷனுக்காக சகலதையும் செய்து முடித்து சிலுவையில வெற்றிவாக சூடி உயிர் தெழுந்து தற்பொழுது பரமபிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். தன்னுடைய மிஷனை, அடுத்த தூது பணியை முடிக்க வேண்டியவராக அவர் இருக்கிறார். எல்லாம் சிலுவையில் செய்து முடித்தது என்று சொல்லி அவரே பிரகடனப்படுத்தி இருக்கிறார். கடைசியாக அவர் தெரிவித்த வார்த்தை, எல்லாம் முடிந்தது, மனுஷனுக்காக நான் செய்ய வேண்டியது எல்லாம் முடிந்தது. இதை பற்றியே மனுஷன் அறிய வேண்டியவனாக இருக்கிறான். அவர் என்னத்தை முடித்தார், அதனாலே எனக்கு என்ன பலன் கிடைத்தது என்று சொல்லி அந்த பலன்கள் எல்லாவற்றையும் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்து முடித்த பலாபலன்கள் எல்லாவற்றையும் தேடி பிடிச்ச அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் பூரணமாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான நோக்கம். அதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி யோவான் 10:10 தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் அடுத்தது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை, அப்ப சிலுவையிலே அவர் என்ன செய்தார் என்பதை நாம் அறிய வேண்டியதாயிருக்கு. அது ரெண்டையும் தவிர வேறு ஒன்றையும் மனுஷன் அறியக்கூடாது. ரெண்டையும் தவிர, இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தவிர வேறு ஒன்றையும் மனுஷன் அறிய முயற்சி செய்யக்கூடாது. அறிய முயற்சி செய்வானா இருந்தால் அவன் விசுவாசத்தை திசை திருப்பி தேவனுக்கேற்ற முறையிலே அவன் வாழ முடியாமல் போகும் என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிய வேண்டும் என்பதற்காகவே
பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் அதை தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். இப்படி இருக்க குறிப்பாக நம்ம அது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது இலகுவானது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதே நேரம் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கிறது ஒரு கஷ்டமான அலுவல் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்தேன். ஏனென்று சொன்னால் அதற்கு பிறகு அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்பதை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள முடியும். அவரை மனதார ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்த பின்பு மனுஷனுக்கு ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்பது தெரிய வரும். அதாவது மறுபிறப்பு பெற்ற பிறகு ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்வான். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பயங்கர போராட்டத்தை ஒரு கிறிஸ்தவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அவனுடைய மாம்சமே அவனுக்கு எதிராக பாரிய யுத்தத்தை செய்கிறத அவன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகம் அவனுக்கு எதிராக முற்று முழுதுமாக செயல்பட்டு அவனுடைய விசுவாசத்தை எப்படியாவது திசை திருப்புவதற்கு தங்களால் ஆன முயற்சி எவ்வளவுத்தையும் இந்த உலகம் செய்யும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக கோடிக்கணக்கான பிசாசுகளோட யுத்தம் நமக்கு உண்டு. அவைகள் மனுஷனுடைய விசுவாசத்தை திசை திருப்புவதற்கு தம்மாலான சகலதையும் செய்யும் என எபேசியர் 6:12 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறார். அடிக்கடி சுயம் வந்து மனுஷனுக்கு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கிறத அதற்கு பிறகுதான் ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்ட பின்பே ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்பதை ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இது பற்றிய விவரங்கள் குறிப்பாக விதைக்கிறவனின் உபமானத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். அவர் 4 விதமான ஜனங்களை 4 விதமான கிறிஸ்தவ ஜனங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று வந்து வழியருகே விதைக்கப்பட்டவன், மற்றது வந்து கற்பாறையில் விதைக்கப்பட்டவன், மூன்றாவது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், 4வது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். இப்படி 4 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இதுல 3 விதமான கிறிஸ்தவர்கள் என்ன நடக்குது என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொற்ப காலத்துக்கு பிறகு தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி தவிர்க்க முடியாமல் அவர்கள் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலையும் மற்றும் குறிப்பாக 13ஆம் அதிகாரம் லூக்காவிலும் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி, அப்ப 4/3 கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரே ஒரு வகையான கிறிஸ்தவன் மட்டும் விசுவாசத்தில் கடைசி வரை நிலைத்திருப்பான் என்ற விவரம் இந்த விதைக்கிறவனின் உபமானத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அப்போ லூக்காவில் 8:5 15 வரை நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி மத்தேயுவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் மத்தேயுவில் சொல்லப்பட்டது கொஞ்சம் விவரமாக இருக்கிறபடியினால் அதை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் மத்தேயு 13:21 வசனத்துக்கு போவோம். மத்தேயு 13:21 ஏற்கனவே நாங்கள் கடந்த செய்தியில இது பற்றி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அதில் மேலால ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை பார்த்து கொண்டு அதை விவரமாக பார்ப்போம். ஏனென்றால் இந்த விதைக்கிறவனின் உபமானம் 3 இடத்துல சொல்லப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்.
மாக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடத்திலும் இந்த விதைக்கிறவன் உபமானத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறது மட்டுமல்ல, மாக்கில் இது தெரியாவிட்டால் மற்ற உபமானங்களை நீங்கள் எப்படி அறிவீர்கள் என்று சொல்லி சிஷ்யர்களை அவர் கேட்டிருக்கிறார். ஆனபடியால் இந்த உபமானம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ஏற்கனவே லூக்காவில் சொல்லப்பட்டதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இப்போ மத்தேயுவில் சொல்லப்பட்டதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். மத்தேயுவில் குறிப்பாக 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 23 வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 13-21 வரை நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம். போன செய்தியில் 13-21 நாங்கள் பார்த்தோம். இந்த 13-21 பார்த்தோம். மத்தேயு 13-21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி மத்தேயு 13:21, ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். உபத்திரவமும் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ போன கடந்த செய்தியில் இது பற்றி நாங்கள் விவரமாக பார்த்தோம். அதில் ஒரு குறிப்பிட்டது அப்போ இந்த மனுஷர்கள் முதல் ஆரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கற்பாறையில் விதைக்கப்பட்ட மனுஷர்களை பற்றி தான் இந்த 13:21 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கற்பாறையில் விதைக்கப்பட்ட மனுஷர்கள் எப்படியா இருப்பார்கள் என்றால் வேறில்லாதவர்களாக இருப்பார்கள். அப்போ வேறில்லாததுக்கு காரணம் என்ன? அதாவது இந்த வசனத்தின்படி பார்க்க போனால் கற்பாறைக்கு மேலே ஒரு கொஞ்சம் மணல் மாத்திரம் இருக்கிறபடியினால் அந்த வேர் உள்ளுக்குள்ள போக இயலாது. கொஞ்சம் உள்ளுக்குள்ள போனோன்னு கற்பாறையில் அது தங்கி நிற்கும். மேற்கொண்டு அது உள்ளுக்குள்ள நுழைய முடியாது. ஆவிக்குரிய விஷயத்தில் பார்க்க போனால் இருதயம் பண்பட்டு இராதபடியினால் அந்த வேத வாக்கியம் சரியான முறையில் அந்த இருதயத்தில் நாட்ட முடியாமல் போய்விட்டது. அது வேர் கொண்டு உள்ளுக்குள்ள போக இல்லாமல் போய்விட்டது. இருதயம் பண்படுத்தப்படவில்லை. அப்ப கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். அப்ப வசனம் முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய வசனம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். எந்த மனுஷன் மனதார இயேசு கிறிஸ்துவனுடைய வேத வாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவே வேத வாக்கியமே இயேசு கிறிஸ்து. அப்ப வேத வாக்கியத்தை எந்த மனுஷன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் உண்மையிலே ஏற்றுக்கொண்டானோ இல்லையோ என்று சொல்லி அது நிச்சயமாக சோதிக்கப்படும். அப்பொழுது அவனுக்கு உபத்திரவம் உண்டாகும், அவனுக்கு துன்பம் உண்டாகும் என்பதை நிச்சயமாக அறிந்திருக்க வேணும். அது மட்டுமல்ல, இடறலும் அடைவான் என்று சொல்லப்பட்டு கிடக்க இடறல். இந்த இடறலை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். சிலுவையை பற்றி வெறும் இடறல். அப்போ சிலுவையை பற்றிய செய்தியை அவன் கேட்டவுடனே இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட மனுஷன் இடறல் அடைய தொடங்கி விடுவான். இந்த இடறலை பற்றி நாங்கள் கலாத்தியர் 5:11 சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். சகோதரரே, இதுவரைக்கும் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடறல் ஒளிந்திருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கவனமாக இந்த கலாத்தியர் 5:11 நீங்கள் பார்க்கும் பொழுது
பவுலப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சிலுவையை பற்றிய செய்தியை நான் பிரசங்கிக்காமல் நியாய பிரமாணத்தை பிரசங்கித்தேன் என்று சொன்னால், விருத்த சேதனத்தை பற்றி பிரசங்கித்தேன் என்று சொன்னால், ஓய்வு நாளை பற்றி பிரசங்கித்தேன் என்று சொன்னால் எனக்கு துன்பங்கள் ஒன்றும் வராது. அப்போ துன்பங்கள் எனக்கு ஏற்படுகிறதுக்கு காரணம் என்ன? நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பிரசங்கிக்கிறதுனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு அது பெரிய இடரலை ஏற்படுத்தி அந்த இடரலின் நிமித்தம் அவர்கள் எனக்கு துன்பத்தை தருகிறார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:11 சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால், அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கியாமல் நியாய பிரமாணத்தை பிரசங்கித்தால், மனுஷருடைய கற்பனையை பிரசங்கித்தால், மனுஷருடைய பிரமாணத்தை பிரசங்கித்தேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு கஷ்டமுமே வராது. அப்ப நான் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? இதுவரைக்கும் என்னத்திற்கு நான் துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றிய வரும் இடரல் ஒளிந்திருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க தொடங்கின உடனே இடரல் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப அந்த உபதேசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவன், அதை பற்றி தான் சிலுவையின் செய்தி சொல்லுகிறது. சிலுவையின் செய்தி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. அது பாவ நிவர்த்தியின் உபதேசம். மனுஷன் பாவியாக இருக்கிறான். பாவியாக இருக்கிற மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதற்கு இந்த சிலுவையின் செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறபடியினால் பாவ நிவர்த்தியின் உபதேசம், சிலுவையின் செய்தி சுயநீதி உள்ள மனுஷனுக்கு பெரும் இடர்களாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த செய்தி பிரகடனப்படுத்துகிற உண்மை என்ன? மனுஷன் லாஸ்ட், மனுஷன் காணாமல் போனான் என்று சொல்லி அந்த செய்தி சொல்லுகிறது. மனுஷன் அக்கிரமக்காரன் என்று சொல்லி அந்த செய்தி சொல்லுகிறது. எந்த செய்தி? சிலுவையின் செய்தி. மனுஷன் நம்பிக்கை இல்லாதவன் என்று சொல்லி சிலுவையின் செய்தி சொல்கிறது. மனுஷன் உதவி இல்லாதவன் என்று சொல்லி சிலுவையின் செய்தி சொல்லுகிறது. மனுஷன் ஆவியில் மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி சிலுவையின் செய்தி சொல்லுகிறது. ஆனபடியால் இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு துன்பமும் மனுஷனுக்கு நிச்சயமாக இருக்கு என்பதை, அவனுடைய பலவீனங்கள், அவன்கிட்ட இருக்கிற எல்லா விதமான விஷயங்களையும் சிலுவையின் செய்தி வெளிப்படையாக வெளிக்கொண்டு வருகிறது. மனுஷன் அக்கிரமக்காரன் என்று சொல்கிறது. மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லப்படுகிறது. மனுஷன் ஆவியில மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. மனுஷன் உதவி இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள பாவம் இருக்கு என்பதை சிலுவையின் செய்தி வெளிப்படுத்துகிறது. அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து மனுஷன் விடுதலை அடைய வேணுமா இருந்தால் அவன் மறு சிருஷ்டியை பெற்றுக் கொள்ள வேணும், மறுபிறப்பை பெற்றுக் கொள்ள வேணும் என்று சிலுவையின் செய்தி உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அவன் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகரை அவன் ஏற்றுக்கொள்ள வேணும். அதாவது அவர்தான் ரட்சகர் என்பதையும், அவர்தான் பாவத்தை நிவர்த்தி செய்தவர் என்பதையும், அவரே மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்பதையும் அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மறு சிருஷ்டியை அவன் பெற்றுக்கொள்கிறான், மறு பிறப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்ப மனுஷனுடைய பலவீனங்கள், மனுஷனுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் சிலுவையின் செய்தி அம்பலப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இதனை பற்றி விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும்.
தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.